எடு செருப்ப. ஏய் அடிக்காதடா. நான் தான்டா மாஸ்டர் ஒரு காலத்துல. அதெல்லாம் வேற கதை. இது நேர கதை. இனிமே நான் தான் உனக்கு மாஸ்டர். என்னது நீ மாஸ்டர் மேடம்? எந்திரிச்சானே எங்க மூஞ்ச பார்த்தா எந்திரிக்கிறியா? எங்க மூஞ்ச பார்த்தா அலங்காதன்னு எங்களுக்கே தெரியும். அதனால நீ வந்து ஓவரா பேசலாம். நான் ஈஸியா போலீஸ் கேஸ் சொல்ல மாட்டான். நியூஸ் பூரா ஒரு அசிங்கமா போச்சு விடால. அது சரிதான். மேல என்ன கை வைக்காம இருக்க? அதுதான் என்ன பாக்கி. அத செய்டா முதல்ல. ஸ்பாட்லயே வச்சு அடி போண்டா. யோசிக்க மாட்டேன். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். என்னால இந்த நம்பவே முடியல. கண்ணை மூடி கணத்துக்குள்ள 12th anniversary வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லடா இவ்வளவு சீக்கிரம். அதான் இந்த வீடியோல நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம்னா மிலிட்டரியில இருந்து அவனுக்கு வரதுக்கு வீடியோல ஓடி எடுத்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ ப்ரீமியர்ல தான் ஓடும். ஆமா சோ அதனால தான் அவங்க இப்ப இந்த வீடியோல இல்ல. மலரும் நினைவுகள் 12 வருஷம் எவ்வளவோ நம்ம கூத்தடிச்சிருக்கோம் தெரியுமா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வேற இப்ப நினைச்சு பாக்குறப்ப. எனக்கும் தான் நிறைய நினைவுகள் வச்சிருக்கேன். நானு யோசிச்சு பார்த்து அப்ப கவலைப்படுவேன். என்னைய மாதிரிதான் நீ இருக்க. உன்னைய மாதிரிதான் நான் இருக்கல. என்ன மாதிரிதான் நீ இருக்க. நான் தான் முதல்ல பிறந்தேன். எனக்கெல்லாம் தப்பு போடுறேன். மிலிட்டரியில இருந்து வந்து மூளை மறுகி போச்சா? மூடுறியா? எங்க மூட முடியாது. சப்பா இவன் வச்சு எல்லாம் தாங்க முடியல. 12 வருஷம் நம்ம கூட வந்து ஆர்மிஸ் இருக்காங்க. 12 மாசமும் இருக்காங்க. ஏன் 1 மாசம் கூட இருக்காங்க. ஆனா நம்ம எல்லா ஆர்மிஸையுமே ஆர்மிஸ் தான் பாக்குறோம். கண்டிப்பா நேத்து வந்தா கூட நீங்க ஆர்மிஸ் தான். எங்களுக்கு எல்லாருமே முக்கியம். எல்லாருமே ப்ரெஷியஸ். ஆர்மினாலே நாங்க வந்து தாங்குவோம். பல வருஷமா இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். நேத்து வந்தாங்கன்னா அவங்க நம்மளை பத்தி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்மளை பிடிச்சதுன்னு ஆர்மி ஆனாங்க. கண்டிப்பா அதனாலதான் சொல்றேன்னா அதனால இந்த பிரச்சனையை நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்மிஸும் நமக்கு வந்து பெரிய புரியுது. எல்லா ஆர்மிஸும் நமக்கு முக்கியம். அதான் சொல்ல வர. கண்டிப்பா பிரீமியர் நம்ம 6 பேர் வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்போம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து பாத்துட்டு அவன் சர்வீஸ் இருக்கான்ல. அதுவே ஒரு முக்கியமான காரணம். அவன் இல்லாம இப்படி நம்ம ஃபெஸ்டா வந்து 6 பேர் வச்சு பண்றது. அதனாலதான் நம்ம ஆமா அது ஒரு முக்கியமான காரணம் தான். இவங்க இல்லாம இந்த ஃபெஸ்டா எப்படி நடக்கும்? டீட்டெயில்ஸா 7 பேர் தான். ஒருத்தர் இல்லைன்னா கூட எதுவும் கிடையாது. அதனாலதான் மீதி 6 பேர் இருந்தா நம்ம 2 பேர் கண்டிப்பா ஆர்மிஸ்க்கும் இதுல விருப்பம் இருக்காது. இப்ப நம்ம 2 பேர் இருந்தது ஆர்மி சந்தோஷம் தான் பண்ணுவாங்க. 6 பேர் இருந்துட்டோம்னா கவலைப்படுவோம். இவங்க விட்டுட்டு இவங்க 6 பேர் இருக்கான்னு கவலைப்படுவாங்க. இத்தனை வருஷங்கள் நம்ம எழுதின பாட்டுங்களை பத்திலாம் பேசலாம். இப்ப சரி பேசலாம். நீயே பேசு. இல்ல நிறைய பாட்டுல வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருக்கோம். நீ இருக்க அப்புறம் இல்ல அதெல்லாம் வந்து மெமரி நல்ல மெமரி. நீங்க போறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ பாட்டுக்கு ஆடிட்டு போங்க. ஆர்மிஸ்ல எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஆடிட்டா போச்சு. ஓகே ஆர்மிஸ் எப்போ நீங்க எங்க மனசுல இருப்பீங்க. ஐ லவ் யூ. நீ வி லவ் யூ சொல்லி தொலைஞ்சியா? நான் ஐ லவ் யூ சொல்லி தொலைஞ்சேன். நான் நல்ல பேர் எடுத்துட்டேன். வாய மூடு. டிஎன்ஏ பாட்டு டான்ஸ்ல ஞாபகம் இருக்கா? நீ இருக்கில்ல அந்த தைரியத்துல தான் இருக்கேன். நீ சொல்லி கொடுத்துருவ. எங்க எனக்கு லேட்டா மறந்து விட்டுச்சு. இல்லை ஞாபகம் வச்சிருப்பேன் எல்லாத்தையும். ஓகே ரெடியா இருங்க. டிஎன்ஏ பாட்டுக்கு ஆடணும்னு சொன்னல. எனக்கு முக்காசி மறந்துடுச்சு. வரியா ஆடுவோமா டிஎன்ஏ பாட்டுக்கு? அதுக்குள்ளயா? பின்ன அண்ணன் சொன்னார்ல அப்பவே. இரு சுசு போயிட்டு வந்துடுறேன். என்ன இவன் நேரங்காலம் புரியாம கரெக்டா நம்ம ஸ்ட்ரீம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கான். இந்த ஜின்னிக்கு எப்போ சீரியஸாக இருக்கணும்னே தெரியல. விளையாட்டு பிள்ளையாவே இருந்துட்டான். ஏம்மா வாங்க இப்போ டான்ஸ் ஆடலாம். போயிட்டு வந்துட்டியா இல்லையா? போயிட்டு வந்துட்டேன். அடைக்க வச்சுட்டு டான்ஸ் ஆடக்கூடாது ஓகேவா? ரெடியா ஃப்ரேமில் வந்து நில்லு. ஓகே ஒழுங்கா வந்து நில்லு. இப்படி அடிப்பா டான்ஸ் ஸ்டெப் போடுறப்ப. என்ன ஸ்டெப் போடுவோம் நம்ம? எப்பவும் கோச் ஆடக்கூடாது. நீ வந்து ஆடுவா. இன்னொன்னு வர மாட்டியா? என்ன நிக்கிற? இப்படி தூக்கி போடுவோம். ஏதோ என்ன தூக்கி போடுவோம்? அப்படிதானே ஒரு ஸ்டெப்பு. கை இப்படிலாம் போயிட்டு வருமே. என்னடா சொல்ற? இப்படிலாம் வரும்டா. நானே மறந்து போயிட்டேன்டா. என்ன சொல்ற? ஆமா நான் உனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அடிச்சு பாரு. லா 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 லா. எப்படி லா 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 லா. மறந்துருச்சு. எடு செருப்ப. ஏய் அடிக்காதடா. நான் தான்டா மாஸ்டர் ஒரு காலத்துல. அதெல்லாம் வேற கதை. இது நேர கதை. இனிமே நான் தான் உனக்கு மாஸ்டர். என்னது நீ மாஸ்டரா? அப்ப வாங்க மாஸ்டர் ஆடலாம். லா 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 லா. இந்த ஸ்டெப்ல எனக்கு மறந்து போச்சுடா. எப்படி மறந்தேன்? இத்தனை வருஷம் ஆயிடுச்சா? நானே ஞாபகம் வச்சிருக்கேன். உனக்கு எங்கடா? லா 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 லா. அப்புறம் இப்படி தானே? அதான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ என்ன சதவீதம் ஆடி இருந்தோம். பரவாயில்ல விடு. ஓகே என்னை பத்தி சொல்லு ஏதாச்சும். உன்னை பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்டா வீட்டில் உட்காந்து செலிப்ரேட் பண்ண போறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, சைலண்டா அமைதியா பண்ணிட்டு போயிடுவோம். ஆக்சுவலி ப்ரீமியர் ஓடிக்கிட்டு இருக்குறாங்க. ஆமா, நானும் சின்ன மட்டத்தில் வருவோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலையா? அதெல்லாம் ஒதுக்கி வரோம், எவரும் பார்க்கலாம். அந்த புக்கை ஐயோ, இந்த புக்கை தந்ததுனால அதுக்குள்ள நம்மளோட பழைய நினைவுகள்லாம் வெளில வந்துருச்சு. அதை பத்தி சும்மா இருந்தா பேசாம இருந்திருப்போம். அதான் நம்ம பிடிஎஸ் எவ்வளவு தடைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், அதை பத்திலாம் சொல்லலாம்னு பார்த்தா இவன் என்னமோ சில்லற கதையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வைக்கவே நம்ம மூச்சை பார்த்துக்காத. இந்த கதையில யாரு கிட்ட இப்போ சின்ன வயசு சண்டையெல்லாம் சொல்லலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ட்ரைனிங் பீரியட்ல இருக்கப்ப எவ்வளவு சண்டை போட்டிருக்கோமே, அதெல்லாம் சொன்னா கிழிஞ்சு போயிடும். வாழைப்பழ சண்டை, இன்னும் நிறைய சண்டைகள் அது மாதிரி இருக்கே. நான் மேல வாழை தூக்கி போட்டல ஜெயிக்க மேல. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு மட்டும் தான் இங்க இருப்பேன். திரும்ப என் வேலைக்கு போக வேண்டாமா? என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு முடியல. அவங்க மூஞ்ச மட்டும் நீங்க பாத்துட்டு போலான்னு பார்த்தா முடியாது போலயே. கிளம்பி போறேன். என்ன நீ இப்படி சொல்லிட்டான்? அவன் அப்படிதான் நல்ல கரையை நடந்தா தடுத்து விட்டுருவான். வீட்டுலாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. ஆமீஸ் நம்ம கூட இத்தனை வருஷம் கடந்தது தான் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஆளானது காரணமே அவங்க தானே அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா ஆர்மிஸ் எல்லாரும் என்ன கிள்ளிட்டாங்க. அவங்களுக்கான உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். தாத்தா காலத்துல அவங்களை காப்பாத்து வேண்டாம். அவன சொல்ல வரானா, சரி தாத்தா ஆயிட்டாலுமே அவன் வந்து ஆர்மிஸை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லதுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு இவங்கி தான் எடுத்துக்காட்டு. எப்படி கலாச்சிட்டா பாரு. உனக்கு கலாச்சிட்டா இவங்கி ஒன்னும் புரியலையா? இவன் உண்மையில தாத்தா தான் ஆயிட்டான். இவனோட பெரியவனா இங்க இருக்கேன். நான் எவ்வளவு இளமையா இருக்கேன். எப்படி மூளை வேலை செய்யுது. ஆனா இவன் மட்டும் பாருங்க, மூளை வலிக்கு போயிடுச்சு இவ்வளவு சீக்கிரமே. நீ என்னதான் கலாய்க்கிறியா? பாத்தீங்களா, அதுவே எனக்கு பார்த்தா புரியுது. அதனால ஈஸியா போலீஸ் கேஸ்ல மாட்டான். நியூஸ் பூரா ஒரு அசிங்கமா போச்சு விடால. அது சரிதான். மேல கை வைக்காம இருக்கேன். அதுதான் இன்னும் பாக்கி. அத செய்டா முதல்ல. ஸ்பாட்லயே வச்சு அடி போண்டா, யோசிக்க மாட்டேன். சரி, ஆர்மிஸ் பத்தி பேசுங்க. எனக்கு என்னோட ஆர்மிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன மதிக்கிறாங்க, நானும் அவங்கள பல மடங்கு அதிகமா மதிக்கிறேன். எனக்கு ஆர்மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள விரும்புறோம்னு சீக்கிரம் சொல்றதை தவிர வேற எதனா அவங்கள பத்தி சொல்லுங்கடா. நல்லதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்குறோம்னா அதுக்கு காரணமே ஆர்மிஸ் தான். நம்ம ஜெயிச்சா நம்மளோட பெருமைப்படுறது நம்மளோட ஆர்மிஸா தான் இருப்பாங்க. இந்த பாயிண்ட் கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆமா, நம்மளோட அவங்க ட்ரிபிள் மடங்கு ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆர்மிஸ் நமக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 வருஷம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி தான். அது வரைக்கும் யாருமே காத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆர்மிஸ் நமக்காக காத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொன்னா பெரிய வார்த்தையா போகும்னு சொல்லிட்டு ஆர்மிஸ் ஐ லவ் யூ நான் சொல்லிடுறேன். ஓ, இது ஒரு நல்ல கருத்து. இப்ப நான் கருத்து எதுவும் சொல்லல, நடந்த கதையை தான் சொன்னேன். வேற நிறைய ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆர்மிஸ் கூட சொல்லுங்க. கான்சர்ட்ஸ்க்கு அடிக்கடி வரவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருக்காங்க, அவங்க கண்ணுல ஒரு ஹாப்பினஸ் தெரியும். நேர்ல பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா பாக்குறோம் நேர்ல. சில பேர்லாம் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நான் பாத்திருக்கேன். நான் அழுவேன் அவங்க அழுவுறத பார்த்து. ஆனா உள்ளுக்குள்ளே அழுவேன், வெளியே காமிச்சுக்கிட்டதே கிடையாது. நான் அப்படி இல்லப்பா, அழுவுறத பார்த்து எனக்கு அழுவ வந்து என்னால அடக்க முடியாது. கண்டிப்பா நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் தான். அது மேக்ஸிமம் அழுவதுக்கு காரணம் நம்ம அழுது அவங்க அழுதுருவாங்கன்ட்டு தான். நமக்கு முதல்ல ஃபுல்லான இங்கிலீஷ் பாட்டு வந்து டைனமைட், அது ரெட்ரோ ஸ்டைல் நம்ம நல்லா பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு ஆர்மி சைட்லேருந்து. ஆர்மிஸ்ல மட்டும் இல்லை, எல்லா சைட்லேருந்தும் நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம எந்த பாட்டு பண்ணாலுமே ஆர்மி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, நம்மளை குறை சொல்லவே மாட்டாங்க. அது என்ன கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு அவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கவலையாக இருக்கும், அழுதுலான்னு தோணும். நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியலடா, எங்கே பார்த்தாலும் விஆர் பேக் ஓட்டி இருக்குடா, நம்ம லோகமும் ஆர்மி லோகமும் போட்டு. ஆமா, நான் பார்த்ததான் நினைக்கிறேன். பார்த்தேன் நான். எல்லா கண்ட்ரி ஆர்மிஸ்மே அவங்க வீட்லயோ இல்லை வேற ஏதாச்சும் கடையிலயோ ஒட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஸ்லோகனை. நான் பார்த்தேன், ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப. நமக்காக அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்க. கண்டிப்பா ஆர்மிஸ் வந்து அவங்க பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். வரவேற்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு குஜாலா இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த வருஷம் நம்ம கம்பேக் தான் போடு. கம்பேக் தான் ஆர்மிஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அது இப்ப நடக்க போகுது. சீக்கிரம் இவங்க ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட வேட்டையை. இது பாத்தீங்கன்னா என்னோட பழைய போட்டோ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். ஆர்மி சிக்கன் அப்போவே பிடிச்சிருந்துச்சு, இப்பயும் பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்ல இல்லை, எனக்கும் அந்த மாதிரி ஆர்மிஸ் அப்பயும் பிடிச்சிருக்கு இப்பயும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்படி வளர்த்து பேசுவேன். இவ்வளோ பெருசாக சொல்கிறேன். இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அடியை போட்டு வச்சதான் எல்லாம் திருதுவாங்க, இல்லாட்டி இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னைய பார்த்து சொல்கிறேன். இப்போ உடனே சொல்லவே இல்லையா ஒன்றுமே, என்னதுக்கு நீ போடுற. இப்போ ஆர்மிஸ் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய வந்து வரைவாங்க, நினச்ச நேரத்துக்குலாம். நம்மளால வரைய முடியுமா அவங்கள? ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களே, எப்படி வரைகிறது? அதனால ஆர்மி அப்படின்ற ஒரு 4 வார்த்தை எழுதுனா போதும், எல்லாரையும் வரைஞ்ச மாதிரி தான். அப்படிதான் தருது.
இது ஒரு பெண்ணு, இதுக்கு மூடி இருந்தாதான் இது ஒழுங்கா எழுதும். அந்த மாதிரி ஆர்மிஸ் நாங்கள் தான் பிடிஎஸ் ஒரு பெண்ணு, நீங்கள் தான் மூடி, நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் வேலைக்காகும். நீங்கள் நம்ம சரியில்லை, நானே அனுப்பட்டு மாட்டே வெளியே போட ஐயோக்கியா. மீதி உள்ள வார்த்தை சொல்லலன்னு ஹாப்பியா இருந்து கையில உன் மானமே போயிருக்கும். இனிமே வெட்டி பேச்சு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இடம் இந்த குக்கி இப்ப பேச போறான். ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நியாயம் விடு. எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்னு சில இருக்கு, அதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதோ இதெல்லாம் தான் ஆமிஸ் வச்சிருக்க போட்டோஸ் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு வந்து காமிக்கிறேன். வணக்கம், இது ஜான் ஜங்குக், உங்களது பிடிஎஸ் மெம்பர். எப்படி இருக்கீங்க? வரக்கு மைக்கத்துக்கு போயிட்டு உடைக்க போறேன் பாரு. இப்ப நான் பாருங்க இந்த பேனர்லாம் வச்சிருக்கேன். லவ் யுவர் செல்ஃப், ஸ்பீக் யுவர் செல்ஃப், இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் டெய்லி ரூம் பக்கத்துலேயே இது இருக்கும். அந்த சைட் டேபிள் இதை நான் எப்பவுமே வச்சிருப்பேன். எந்திரிக்கோன்னே இந்த மூஞ்சை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். 7 பேர் இருப்போம். ஆக்டிங் மேடம், எந்திரிச்சோன்னே எங்கள் மூஞ்சை பார்த்தா எந்திரிக்கிறியா? எங்கள் மூஞ்சை பார்த்தா வழங்காதுன்னு எங்களுக்கே தெரியும். அதனால நீ வந்து ஓவர போய்ஸ்ல வேணா. நான் வந்து இந்த ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, இவங்கயாச்சும் உண்மையை சொல்கிறானே. இதெல்லாம் சவுத்துல மாட்டி வச்சிருக்கேன். இல்லை எல்லாம் சும்மா தான் எடுத்து வந்து காமிக்கிறேன்னு காமிச்சிட்டு இருக்கான் போல. உனக்கு என்னடா நீ இது சொல்லாமல் இருக்க? எனக்கு இந்த ஜாக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் அதை வச்சிருப்பேன். எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி யூஸ் பண்ற ஒண்ணு. வைத்தியக்காரன் பல வருஷமா அதை வச்சிருக்கான். வேற வாங்கினாலும் வாங்க மாட்டான். நூலா பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் வச்சிருக்கான். நாளா பாத்தீங்கன்னா சிம்பிளா போட்டேன். இது முக்கியமானதுன்னு சொல்றேன்ல, அதனால இத்து பண்ணலாம் அப்படியே தூக்கி போட மாட்டேன். தூக்கியே போட மாட்டேன். சரி ஓகே, புரியுது. பிஞ்சு போனாலும் அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருவேன், தவிர தூக்கி போட மாட்டேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட்டான ஜாக்கெட். அது புரிய மாட்டேங்குது எனக்கு. எத்தனை வாட்டி என்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க நீங்க? இதை ஆமா, நான் போட்டு போனேன் ஒரு வாட்டி. இவங்க தான் அதிகமா போட்டு நான் பாத்திருக்கேன். அதை வாங்கி இதை போட்டுட்டு இருப்பான். அவன் தான் வாங்கி போட்டு சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப இல்ல. இன்னும் காமிக்கிறான். இந்த பாருங்க போட்டோ கூட வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்? காமி போட்டோ வைங்க. என்ன உண்மையில எடுத்தியா? பாரு நீ. சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு உலகத்திலே பிடிச்ச விஷயம். எவ்வளவு டேஸ்ட்டு. ரேமன்னாலே ரேமன் தான்ப்பா. அதுவும் கொரியன் ரேமன் அடிச்சுக்கே முடியாது. உக்காந்துக்கிட்டே எக்க முடியலடா, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆனிவர்சரி அன்னைக்கு சாப்பிட்றது தனி சுகம்தான். சாப்பிடுங்க. இப்படி எல்லா நாளுமே நூடுல்ஸே சாப்பிட்டுட்டு இருப்போம் போலயே. சமைக்க ரொம்ப அலுப்பா இருக்குல்ல. டேஸ்ட் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நம்ம அந்த காலத்துக்கு தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஆமாம், ட்ரெயினியாக இருந்தப்பலாம். வா, எடுத்துட்டு வா, வந்து உட்காந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. வாவ். நீ வா, வந்து உட்காந்து சாப்பிடு. வாடா, பசிக்கல. என்ன சொல்ற? அவன் சும்மா தான் சொன்னேன். 4 பேக்கெட் கூட எனக்கு பத்தாது. என்ன பண்ணுறது? உங்களுக்கும் சேர்த்து பண்ணட்டுமா? ஒரு 7 பண்ணுறேன். 7 வேணாம். 5 போதும். அதெல்லாம் பத்தாது. ஏன்டா இவன் பத்தேன்? 7ல் நானே 5 தின்றுவேன். இவங்களுக்கு என்ன பத்த போகுது?